ஹாய் எவ்ரிவன். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 5 நாள் வெளியே இருக்குது. ஸோ ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து மாட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வருஷமும் மாட்ரேட் தான், பட் போன வருஷம் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக கேட்டனால கண்டிப்பாக வந்து கெமிஸ்ட்ரி தான் மாட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மாட்ரேட்னா பயப்பட வேண்டாம். 5 மார்க்ஸில் லாஸ்ட் 5 மார்க் ஏதாவது ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா ரியாக்ஷன்ஸும் ஒழுக்கமாக 11, 12, 13 லெசனில் படிச்சிங்கன்னா முடியும். நான் வேணால் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து மனசை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி இஸ் எ மோர் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃபார் கட் ஆஃப். ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லபடியாக படிச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு நீங்கள் வந்து நான் நேற்றே பிரித்து கொடுத்துட்டேன். எவ்வளோ நாள் படிக்கணும், எந்தெந்த யூனிட்டு ஒரு நாளைக்கு படிக்கணும்னு பிரித்து கொடுத்துட்டேன். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 8 லெசன் ஈஸியான லெசன், 1, 2, அதுக்கப்புறம் 6, 7, 8, 9, அதுக்கப்புறம் வந்து 14, 15. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 6, 7, 8, 9 அண்ட் 14, 15 அண்ட் 1, 2 இந்த 8 லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ இந்த லெசன்ஸில் மட்டும் மேஜராக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸும் எல்லா புக் பேக்கும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புக்கின்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம கொடுத்த கொஷின்ஸாவது கவர் பண்ணுங்கள். உங்களால் கெமிஸ்ட்ரி எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் எழுத முடியும், சரிங்களா? ஸோ மீதி லெசன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா போதும். ஓகே ரைட். அதே மாதிரி தான் இப்போ இங்கே எடுத்திருக்கேன். யூனிட் 1ல் ரொம்ப ஈஸியான யூனிட்டு, புக் பேக்கில் ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. ஸோ இந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. கிராவிட்டி செப்பரேஷன், ப்ரோத் ஃப்ளோட்டேஷன், சைனல் லீச்சிங், இங்கெல்லாம் அந்த பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். லீச்சிங்கில் எல்லா லீச்சிங்கும் பார்த்துருங்க. மேக்னெட்டிக் செப்பரேஷன் 5 மார்க்கு. ரோஸ்டிங், கால்சினேஷன், எனி ஒன் டெஃபினிஷன் எழுதி ஒரு ஈக்குவேஷன். ஸ்மெல்ட்டிங், பிஸ்டர், காப்பர், இது எல்லாமே ஒரு சின்னதாக 2 லைன் எழுதி ஒரு ஈக்குவேஷன். ஆட்டோ ரிடக்ஷன், லீக்குவேஷன் என்ன, வேன் ஆர்க்கல் 3 மார்க். அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம், காப்பர் அண்ட் அயன் அண்ட் கோல்டு. ஸோ இதோட 3 யூசஸ். ஜிங்கோடது புக் பேக்கில் கவர் ஆயிரும், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் விட்டுருக்கேன், அந்த கொஸ்டின் ஜூனில் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. என்ன கொஸ்டின்னா, எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், புக் பேக் கொஸ்டின். இட் இஸ் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் இன் அலுமினியம். அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் இந்த வருஷம் கேட்கறக்கு, டேரக்ட் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து படிச்சிருங்க. அதே மாதிரி இதில் டேரக்ட் கொஸ்டின் ஜோன் ரிஃபைனிங், மான்ஸ் ப்ராசஸ், வேன் ஆர்க்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் டேரக்ட் 5 மார்க். இதில் மேக்னெட்டிக் செப்பரேஷன்லாம். யூனிட் 2 ரொம்ப ஈஸியான யூனிட் இல்லை. புக் பேக் எல்லாமே படிச்சிருங்க, நான் கொடுத்துருக்குறேன். 8வது கொஸ்டின் டைபோரான் மட்டும் 5 மார்க்கு. புக்கின் வந்து யூசஸும் அதுக்கப்புறம் மெக்காஃபி ப்ராசஸ் படிச்சுங்க. முடிஞ்சால் அந்த பொட்டாசியாலமோட ப்ரிப்பரேஷன் பார்த்துருங்க. இங்கே கொடுத்துருக்க பாருங்க, பொட்டாசியாலம் ப்ரிப்பரேஷன், கிராஃபைட்டும் டைமண்டும் டிஃப்ரென்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ் பார்த்துருங்க. யூனிட் 3ல் புக் பேக் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா படிச்சிரு, ரெட் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸ், ஓசோன் இஸ் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட், யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2, ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2, டெக்கன்ஸ் ப்ராசஸ், ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டராஜன் காம்பவுண்ட், யூஸ் ஆஃப் குளோரின், நியான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஸோ யூசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஹவு ஜெனான் ஃப்ளோரைட் ப்ரிப்பேர்ட், ஒரு 3 ஈக்குவேஷனுக்கு எழுதணும். ஹோம் சிக்னல். ஸோ இவ்வளவும் படிச்சிங்கன்னா தான் யூனிட் 3 கவர். அதனால் யூனிட் 3 கவனமாக படிங்க. யூனிட் 4 வந்து புக் பேக்கில் இருக்கிறது இதெல்லாம் ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. ஜைகர்னட்டா கேட்டலிஸ், இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி, குரோமைல் குளோரைட் டெஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா புக்கின். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்னியர் தியரி, விபி தியரி, அதுக்கப்புறம் விபி தியரி அப்ளிகேஷன், வெர்னியர் தியரிக்கு அவ்வளோ இல்லை, விபி தியரியோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி யூஸ் பண்ணி 2-3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதுதான் இந்த லெசன். ஆனால் ஐசோமெரிசமில் என்னென்ன ஐசோமெரிசம் படிக்கணும், புக் பேக்கில் இருக்க ஐசோமெரிசம், லிங்கேஜ், ஹைட்ரேடு. புக்கின் என்ன இருக்குது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். கோஆர்டினேஷன், அணைவு மாற்றியம், அயனி மாற்றியம். கண்டிப்பாக இந்த 2 மாற்றியங்கள் ஐசோமெரிசமும் நீங்கள் படித்து தான் ஆகணும். பிகாஸ் ஜூனில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் கொஸ்டின். அண்ட் புக் பேக்கில் லிங்கேஜ், ஹைட்ரேட்டு அது படிச்சுக்கோங்க. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அது போக புக்கின் என்னென்னு பாருங்கள். டெஃபனிஷன்ஸ் எல்லாமே படிக்கணும். சென்ட்ரல் மெட்டல் அயான், லிகாண்டு, பேசிக் டெஃபனிஷன் டேர்ம்ஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா என்ன, லிகாண்டு என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, அதெல்லாம். ஐயூபேக் நேம் பேஜ் நம்பர் 141, 140வது பேஜ் இருக்க எல்லா ஸ்ட்ரக்சர்ஸோட ஐயூபேக் நேம் தெரிஞ்சிருக்கணும். லிகாண்ட்னா என்ன, இனினா என்ன, சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன, இது தெரிஞ்சால் தான் அந்த 3 மார்க் எழுத முடியும், சரிங்களா? இதுதான் பிபிடியோட இல்லுஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன், அதையும் பார்த்துருக்க புக்கின். அண்ட் சேலஞ்ச் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிபிடி 10 பாயிண்டாவது நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த 5வது லெசனை பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஈஸி தான். புக்கினில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணால் தான் கவர் ஆகும்.
யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக் எல்லாமே கவர் பண்ணிட்டு 3, 9, 24, 10, 14 மட்டும் 5 மார்க், டேரக்ட் 5 மார்க். இதில் வந்து கிறிஸ்டில் கேட்டஸ் ஆஃப் சாலிட், ஐசோட்ரோபி, அனசோட்ரோபி, இது ஈஸி. மாலிகுலர் சாலிட்னா என்ன, அதோட டைப்ஸு. மெட்டாலிக் சாலிடு என்ன, ஒரு 4 லைன் எழுதணும். ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ், எஃப்சிசி, பிசிசி, எஸ்சி, அந்த டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேல்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம் எஸ்சி, கேல்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிசிசி. எஃப்சிசி கேல்குலேஷன் இருக்குல்ல, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கணக்கிடுறது, அதாவது அணுவின் எண் கணக்கிடுறது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிசி இருக்கும் புக் பேக்கில். இது வந்து எஸ்சி, பிசிசி. பிராக்லா டெரைவ் டென்சிட்டி அப்படின்னு அழகு கூட்டின் அடர்த்தியை காண்க, கண்டிப்பாக இந்த டெரிவேஷன் கேட்பாங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சி, பேக்கிங் எஃபிஷியன்சி எஃப்சிசி. பொதுவித்திறன், அதாவது சாதாரண கனசதுரத்தின் பொதுவித்திறன், எஃப்சிசியோட பொதுவித்திறன். இது யாருமே படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. கிளாசிஃபை பாயிண்ட் டிஃபெக்ட். நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் நான் இங்கேயே நோட் பண்ணிட்டேன், சரிங்களா. யூனிட் 7. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஈஸியான ஒரு யூனிட்டு. புக் பேக்கில் இதெல்லாம் படிச்சிருங்க. ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. இதெல்லாம் புக்கின்னு பார்த்துக்கோங்க. இதில் எந்த கொஸ்டின்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அதிகம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஹாஃப் லைஃப் பீரியட் சம்மு கரெக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் கொடுத்த எல்லா சம்ஸையும் பார்த்துக்கோங்க வித் எக்ஸசைஸோட. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன். யூனிட் 8 இதுலேயுமே கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. 12வது கொஸ்டின் மட்டும் ஆஸ்வார்ட் டைலேஷனில் 5 மார்க்கு. புக்கின் பாருங்கள், எழுதியிருக்கேன். ஹர்னியஸ் கான்செப்ட், லிமிடேஷன், லிவிஸ் ஆசிட், லிவிஸ் பேஸு, ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஹெச், பஃபர் சொல்யூஷன், பஃபர் கெப்பாசிட்டி, ஆண்டர்சன் ஈக்குவேஷன் இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். ஒரு சாதாரண ஒரு யூனிட்டு. இதில் புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் என்ன கேட்பாங்கன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டோட எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க, அண்டு பிஹெச் ப்ராப்ளம் கேட்பாங்க, ஆண்டர்சன் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் கேட்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். யூனிட் 9 இதில் புக் பேக்கெல்லாம் இது படிச்சிரு. புக்கின் வந்து மோலார் கண்டக்டிவிட்டி டெஃபினிஷன், ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியோட டெஃபினிஷன். இங்கே நான் வந்து பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், டிபை ஹக்கல் ஹாக்சென்ஜர் ஈக்குவேஷன் படிச்சுக்க. கேல்வானிக் செல் நோட்டேஷன் இங்கே நான் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். எஸ்ஹெச்இ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் நெட்வொர்க் படிச்சுக்க. மெர்க்குரி பட்டன் செல்லோட அந்த இது மட்டும் படிச்சுக்க, அந்த ஆனோட கேத்தோட அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அந்த சார்ட் மட்டும். கரோஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி படிச்சுக்க. எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ், மின்வேதி தொடர்பு என்றால் என்ன. ஸோ இது எல்லாமே யூனிட் 9 தான் படிச்சுக்கோ. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் யூனிட் 9ல் நர்ன்ஸ் ஈக்குவேஷன் சம்மந்தப்பட்ட சம்மு, அதுக்கப்புறம் ஃபேரடே லா சம்மு, H2O2 ஃபியூல் செல்லோட சம்மு, அந்த மாதிரி சம்மெல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஃபேரடே லா சம்மு ஒன்றே இருக்குது, எக்ஸாம்பிளில் பார்த்துக்கோங்க. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் நான் புக் பேக்கில் இருக்க என்னால் முடிஞ்சது கம்மி பண்ணி நான் கொடுத்துருக்கேன். 22, 24 மட்டும் 5 மார்க். கேட்டசிஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் பார்த்துட்டு. இந்த யூனிட் ஒரு பெரிய யூனிட்டு, புக்கின் நிறையா இருக்குது பாருங்கள். லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லிச் அண்ட் அப்சார்ப்ஷன் ஐசோதோம், கேட்டசிஸ் ஆஃப் கேட்லிஸ்ட்டு, அந்த ஜென்ரல் கேட்டசிஸ் ஆஃப் கேட்லிஸ்ட்டு, சரிங்க. வினியூக்கின் சிறப்பியல்கள் 5 மார்க்கு. ஆட்டோ கேட்லிஸ்ட் எக்ஸாம்பிள், ஆக்டிவ் சென்டர், இதெல்லாம் நீங்கள் 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஏட்ரோ டிஸ்போஷன் மெத்தட், கண்டென்சேஷன் மெத்தட், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், திண்டால் எஃபெக்ட், திண்டால் விளைவு என்றால் என்ன, ப்ரோனின் மூமெண்ட்டு, ஹல் ஹோம்ஸ் டபுள் லேயர், எலக்ட்ரோஃபோரசிஸ், டேனிங், இது எல்லாமே புக்கின். இது போகவும் நிறையா இருக்குது, நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இப்போ யூனிட் 11, 12, 13 வாங்க, அதுதானே இருக்கிறதே கஷ்டம். யூனிட் 11ல் ஆல்கஹாலில் வந்து பார்த்திங்கன்னா கிளிசராலோட ரியாக்ஷனும் லூகாஸ் டெஸ்ட்டும் விக்டர்மேயரும் ஸ்வாயின் ஆக்சிடேஷன் படிச்சிருங்க, அவ்வளோதான். கிளைக்கால் ரியாக்ஷனில் இந்த 4 ரியாக்ஷன் 5 ரியாக்ஷன் படிச்சிருங்க. கிளிசராலில் டிஎன்ஜி ஆக்ரோலின் மட்டும்தான், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். யூசஸில் மெத்தனால் கிளிசரால் மட்டும் பார்த்து. ஃபீனால்ஸில் இதெல்லாம் பார்த்துருங்க, ரொம்ப முக்கியமாக. ஃபீனால்ஸில் நம்ம படிச்சுதான் ஆகணும், ஒரு கொஸ்டினாவது வரும். ஃபீனால்ஸில் எந்த கொஸ்டினுமே விட்டுறாது. ஈத்தர்ஸில் 5 கொஸ்டின் தான் படிச்சிரு. புக் பேக்கில் நான் வந்து ஏபிசி கொஸ்டின் கொடுத்துருப்பேன், அண்ட் புக் பேக்கில் வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த லெசன்லையும் ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணுறது கேட்குறாங்க, இங்கே கொடுத்துருக்குறேன். யூனிட் 12 ஒரு பெரிய யூனிட் தான். 15th கொஸ்டின் புக் பேக் பார்த்துக்கங்க, பட் பார்க்க முடியாதவங்க விட்டுருங்க. அட்லீஸ்ட் நான் சொல்கிற நேமிங் ரியாக்ஷனாவது பாருங்கள். ரோஸ் வந்து ஸ்டீபண்டு, எட்டாடு, கெட்டர்மன் கோச்சி, யூரோட்ரோஃபின், பஃபப் ரூலு, ஹாலோஃபார்ம், இதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு படிச்சு தான் ஆகணும். கிளமென்சன், உல்ஃப் கிருஷ்ணர், இதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் சம்மு போட முடியும். சம்மு இதை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஆல்டால் கண்டென்சேஷன் கண்டிப்பாக 5 மார்க்கு. பென்சாயின் கண்டென்சேஷன் இதை வச்சு ஜூனில் கேட்டிருந்தாங்க. பெர்கின்ஸ் ரியாக்ஷன் என்னவங்கள் கண்டிப்பாக வரும். மேலச்சட் கிரீன் டை, டெஸ்ட் ஃபார் ஆல்டைடில் 4 டெஸ்ட் இருக்குது. வாட் இஸ் ஃபார்மின் அண்ட் யூசஸ் HVZ ரியாக்ஷன், ரெடியூசஸ் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ப்பா. டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், டிரான்சிஸ்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் நம்பர் 3, 4, 5 புக் பேக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 13 வந்து புக் பேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 13ல் இந்த 6வது கேள்வி 7வது கேள்வி இருக்கு பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8வது கேள்வி வந்து அக்கௌண்ட் ஃபார் ஃபாலோயிங்னு இருக்கும், கண்டிப்பாக படிச்சிரு. 1, 2 வந்து அட்டம்ப்டில் கேட்டது, அதனால் படிச்சிரு. ஸோ இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதர் தென் தட் புக்கினோட நேமிங் ரியாக்ஷன் எழுதியிருக்கேன், அண்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீ படிச்சு தான் ஆகணும், கண்டிப்பாக படிக்கணும், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது.
அடுத்தது ப்ராப்ளம்ஸ் வந்து யூனிட் 13 புக் பேக் நான் இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்க. யூனிட் 14 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான யூனிட்டு, புக் பேக்கில் எல்லாமே படிச்சிடணும். புக்கிங்கில் வந்து இதிலே வித்தியாசமாக கேட்டிருந்தான், ட்ரா டைப் பெப்டைட்ஸு, புக் பேக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் புக் பேக் நல்லா படிச்சிருங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் 5 மார்க்கு, மீதியெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. மீதியெல்லாம் புக்கில் நான் கொடுத்துருக்கிறேன், சாரி புக்கினோட கொஸ்டின் கொடுத்துருக்கேன். டி ப்ளஸ் ஃப்ரக்டோஸை வரைய சொல்லுவாங்க, டி ப்ளஸ் குளுக்கோஸை வரைய சொல்லுவாங்க. கிளைகோசிடிக் லிங்கேஜ் என்ன, எபிமர்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் முக்கியத்துவங்கள், ப்ரோட்டீனோட முக்கியத்துவங்கள், இன்வெர்ட் சுகர்னா என்ன. யூனிட் 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to 17 கொஸ்டின்ஸ் இருக்குது. 17 கொஸ்டினுமே படிங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எது வேணாலும் கேட்கலாம், ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். அதை நீங்கள் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் படிக்காதீங்க, யார் சொல்கிறது கேட்காதீங்க. யூனிட் 14, 15 நீங்கள் படிச்சு தான் ஆகணும். புக்கின் பியூனைன், பியூனஸ், நைலான் 2, 6, நைலான் 6, நைலான் 6, ஃபுட் அடிட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ஸ், ஃபுட் அடிட்டிவோட இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் பார்த்துக்க. ஆன்டி ஆக்சிடென்ட்னா அதோட எக்ஸாம்பிள், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டிங் ஏஜென்ட் என்ன அதோட எக்ஸாம்பிள், அவ்வளோதான். அனஸ்தெட்டிக், ஆன்டி ஆசிட், ஆன்டி ஹிஸ்டமின், ஆன்டிசெப்டிக்கோட ஸ்ட்ரக்சர், யூசஸ் எல்லாமே பார்த்து அந்த டப்பாவில் இருக்கும், டப்பாவாக இருக்கும்ல அதில் இருக்கும். ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேக்லைட் முடிஞ்சால் பார்த்துரு, நல்லா படிக்கிறோம் பார்த்துரு. டிஎஃப்எம் டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னா என்ன. ஸோ இவ்வளவும் பார்த்தா தான் நீங்கள் 15 லெசன் முடித்த மாதிரி. நான் இங்கே சொல்கிறதா நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 2 6 7 8 9 14 15 இந்த 8 லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். நீ எல்லாமே படிக்க முடியலன்னா நான் கொடுத்தது படி போதும். மீதி உள்ள லெசன்ஸை நான் எப்படியாவது கம்மி பண்ணி தர ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது, ஏதாவது கம்மி பண்ணி தர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து அதில் வேணால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இப்படிலாம் படித்தா தான் கெமிஸ்ட்ரியில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு கட் ஆஃப் மார்க் எடுக்க முடியும். 70க்கு ஒரு 65க்கு மேலேயாவது அட்லீஸ்ட் எடுக்க முடியும். அண்ட் இந்த வருஷம் கம்பல்சரி கெமிஸ்ட்ரி என்ன வருங்கிறது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்க. தேங்க்யூ.